நமக்காய் ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா அவங்க எல்லாம் ஒன்று சேர இயேசுவானவர் மட்டும்தான் அவங்க எல்லாருக்காய் ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன். அந்த மேய்ப்பனை நீங்க முதலிடமாய் வைத்துக் கொள்வீர்கள் சொன்னார், நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இரண்டாவது வாசிக்கிற போது சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 13:20 சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய மேய்ப்பன் என்று சொல்லி. ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து, ஆண்டவர் உயிர்த்தெழுதுனா இந்த பிரசங்கமே பெறலாம். அவன் எல்லாரும் அவன் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இயேசு மாத்திரமே உயிரோடு எழுந்த தேவன். அதைத்தான் பாடுவோம், உயிரோடு எழுந்தவரே உண்மை ஆராதனை. நாம எல்லாரும் அடக்காததுக்கு போயிருப்போம், அடக்கத்தின் நினைவு கூடத்துக்கு போயிருப்போம். அந்த உலகத்துல உயிர்த்தெழுதலின் பண்டிகையை ஒரு முன்னெடுத்தால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம். அல்லேலூயா. அப்போ அந்த பெரிய மேய்ப்பனை ஒருபோது விட்டுவிடக்கூடாது. அவன் இயேசுவின் நாமத்தை சொன்னாலே பிசாசு ஓடும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கிறேன்னு சொன்னா, பிறவி சப்பாளி எழும்பி நடக்க செய்தது, குருடனுக்கு பார்வை கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எப்பொழுது அவன் அவரை மேய்ப்பனாய் வைத்திருக்கிற போது. இன்னுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது 1 பேதுரு 5:4 அவர் பிரதான மேய்ப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லி. பிரதான மேய்ப்பன் என்று சொன்னா அவர் மீண்டும் வரப்போகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் போய் தேற்றவாளனை அனுப்புகிறேன். ஆண்டவருடைய வருகை எப்பொழுது? 2026 25 நினைக்கிறாங்க. பெரியார் சொல்றாரு, அதே தெரியல. ஆண்டவருடைய வருகை சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி. எப்பொழுது வரும் என்று சொன்னால், இந்த ராஜ்யம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது தேவனுடைய வருகை என்று சொல்லி. அல்லேலூயா. தேவனுடைய வருகை எப்படி சம்பவிக்கும் என்று சொன்னால், மின்னல் தோன்றி மறை. தெரியுமா மின்னலை எத்தனை பேர் அரமணிக்கிறார் என்று ரசிச்சிருக்கிறீங்க? அரமணிக்கிறார் ரசிச்சிருக்கோம். மின்னலை எப்படி வரும்? அப்படி ஸ்பார்க் அப்படி டக்குன்னு மறைஞ்சிடும். அப்படிதானே? இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, திருடன் வருகிறது போல இருக்குமா? திருடன் எப்படி வருவாங்க? ஐயா போன போட்டு சொல்லிட்டு, அம்மா அண்ணன் உங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிடுவார். இல்ல, அது போல இருக்கணும். அப்ப அந்த வருகை நாட்களுக்கு என்ன சம்பவிக்குமா தெரியுமா? 2 பேரும் ஆவரச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 பேர் கதிர் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். பிரியமானவர்கள், அவரை மேய்ப்பனாய் கொண்டிருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு அந்த நல்ல மேய்ப்பனிடத்திலே ஒப்பு கொடுங்க. ஏன்னா யோவான் 10:27 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அல்லேலூயா. நாம செவி கொடுக்கிறோமா இல்லையா? இது நாம் 100 வருஷம் 50 வருஷம் நம்ம கிறிஸ்தவன்ற லேபிள்ல இருக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவருடைய வருகையில வரும்போது எனக்கா என்ன செய்தான்னு சொன்னா தைரியமாய் சொல்லணும், ஆத்தும ஆதாயம் செய்தேன், அவன் உண்மை குறித்து எல்லாருக்கும் அறிவித்தேன் இருக்கிற அந்த இதில் இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் ஆண்டவரை நாம் மேய்ப்பனாய் வைத்திருக்கிற போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நிறைவான வாழ்க்கை. சங்கீதம் 23 உள்ள சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், நாம் கர்த்தரை மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் மாற்றேனே, அவன் உள்ள இடங்களில் வைத்து அவருக்கு கனியை கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நல்ல ஆமென் சொல்கிற மேய்ப்பனாய் இருந்து அவர் திருப்தியான வாழ்க்கை தருகிறார். அல்லேலூயா. கரிந்தரைகள் இருக்கலாம், ஆமென், குறைகள் இருக்கலாம். ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கிற போது, மேய்ப்பனாய் கொண்டிருக்கிற போது கண்ணீர்கள் துடைக்கும். அல்லேலூயா. நினைக்கிறீங்களா என் வாழ்க்கையில கஷ்டங்கள் மாறாதா, கண்ணீர் துடைக்கப்படாதா என்று சொல்லி ஆண்டவர் திருப்தியான வாழ்க்கையை தருகிறார். அவரை மேய்ப்பனாய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லலாம், கர்த்தர் மேய்ப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. திருப்தியுள்ள வாழ்க்கை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. வசனம் 5 வாசிக்கும் போது அவன் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் சமாதானத்தை கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் சொன்னோம், அவன் சொல்றான் சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர். யோவான் 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை
அல்லேலூயா. எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு கொண்டு நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா என் பிள்ளையை என்னுடைய நிலைமை, என்னுடைய கணவனாருடைய நிலைமை, என் மனைவியுடைய நிலைமை அவனை பார்த்த பரிதாபமா இருக்குது, சமாதானம் இல்லையா, அவன் ஒரே சண்டை ஒரே பிரச்சனை. காரணம் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இல்லாததுனால. வேதம் சொல்லுகிறது உலகம் அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். நல்ல மெய்ப்பனாய் தேவன் இருக்கும்போது, இயேசு இருக்கும்போது சமாதானம். அல்லேலூயா. சமாதானம் இல்லாதவர்தான் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை வாழாதபடிக்கு முடித்துக் கொள்கிறார்கள். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், சாகருடைய சாமி விரும்புகிறதில்லை. ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, அவன் எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற முடியுமா முடியாதா? ஒருவேளை நினைக்கலாம், என் மகன் குடிகாரனா இருக்கிறானே, என் கணவன் குடிகாரனா இருக்கிறானே என்று சொல்லி இயேசுவால முடியும். ஏன்? அவன் சவுல் என்கிற ஒரு மனுஷன் சபையை துன்புறுத்திக் கொண்டிருந்தான், கேட்டு விளைவித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனையே ஆண்டவரால் மாற்ற முடியும் என்று சொன்னார். இது எம்மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையினால கர்த்தருடைய வாழ்க்கையில மேய்ப்பராய் இருக்கும்போது என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. அவருடைய காரியத்தை கூட நான் சொல்லிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். அவன் நீதியின் பாதையை நடத்துகிற தேவன், நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே ஆண்டவரை நாம் மேய்ப்பராய் கொண்டிருக்கும் போது, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, இயேசுவான் அவருடைய கோலுக்கு அடி நம்ம என்ன செய்யுமா தேற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வேளைக்கு நினைக்கலாம், என் வாழ்க்கையில அவன் ஒரு சந்தோஷம் வராதா, சமாதானம் வராதா, கண்ணீர் துடைக்கப்படாதா என்று சொல்லி. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை, அண்ணால் எப்படி கண்ணீர் வடித்தாலோ அது போலதான் என்னுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி 6 வருடத்துக்கு பிற்பாடு ஒரு குழந்தையை கொடுத்தார். அதே அண்ணால் என்ற பேர் தான் என் மகனுக்கு கொடுத்துருந்தோம், சாமுவேல் ஸ்டூவர்ட் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகையினால அவரை நம்பி அவரை மேய்ப்பராய் வைத்து பாருங்க. அவரை மேய்ப்பராய் வைக்கணும்னா அவன் நமக்கு குவாலிபிகேஷன் என்னன்னா, நமக்கு படித்திருக்கணும் தேவையில்லை, அழகு இருக்கணும் தேவையில்லை, கீழ்ப்படிந்தா மாத்திரம் போதும். அல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற போது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அவன் கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, ஆனா அன்பு இருக்காது. வேதம் சொல்லுகிறது, கண்ட சகோதரத்துல அன்பு கூறாதவன் காணாத. நிறைய பேர் பார்த்தாச்சுன்னா தேவனிடத்துல அன்பா இருப்பாங்க, ஆனா கட்டின புருஷன் அன்பா இருக்க மாட்டாங்க, மனைவிட்டு அன்பா இருக்க மாட்டாங்க, பிள்ளைகளிடத்துல அன்பா இருக்க மாட்டாங்க. ஆமென். சோதரன் பகவத்கீதை கூட சொல்லுது, என்ன சொல்லுது? ஓம் சிவாய நமக. சிவம் என்று சொன்னால் கடவுள் அன்பா இருக்கிறார், அன்புள்ள தெய்வம். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட நம்முடைய அன்பு, ஆண்டவர் கொடுத்த அன்பு சாதாரண அன்பு அல்ல, உயிரையே கொடுத்திருக்கிறார். நாம இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தாச்சுன்னா, அவன்கிட்ட ஏன் அவன் நான் செத்தால் அவன் பாடியில கூட முடிக்க மாட்டோம் அப்படின்லாம் சகோதரர்கள் சண்டை போட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு இருமாப்பா இராது, அன்பு தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது என்று சொல்லி Corinthians 1:11 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்க வேண்டும். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கணும்னா அவர் நடந்தபடியே தான் இருந்துச்சு, அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி பிடிக்கிறேன். இயேசுவானவர் இந்த பூமியில வந்தபோது பல உபத்திரங்களை கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் அதை சபிச்சாரா? இல்லை. யூதாஸ் கூட காட்டி கொடுத்தான், இருக்கு அணைச்சு ரொம்ப கொடுத்து அவனை என்ன சொன்னாரு? யூதாசே, முத்தத்தினாலா காட்டி கொடு. நாமளா என்ன செஞ்சிடும்? நம்ம தோழனோ தோழியோ நம்ம காட்டி கொடுக்கும் போது நம்பிக்கை துரோகி. ஆமா, நிறைய கூட டிவி கூட சொன்னாங்க, உலோகத்திற்கு அடையாளம் ஒரு பேர் சசிகலா அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னா, அவங்க காலில் விழுந்து அந்த நம்பிக்கை தரும். ஆனா இயேசுவானவர் கூடயே சாப்பிட்டு கூடயே நடந்த அவன் காட்டி கொடுக்கும் போது நாம என்ன செய்வோம்? அப்போ நாம என்ன செய்வோம்? சபையில ஊழியங்கள்ல நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு காரணம் அன்பு இல்லாம இல்லாங்க, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே உருவாகும். அல்லேலூயா. நம்மளை பார்த்து சொல்லணும், என் மாமியாரா அவன் நல்ல தங்கமானவங்கன்னு சொல்லணும், என் மருமகளா சொர்க்க தங்கன்னு சொல்லணும். நாம அது சுரண்டி பார்த்தாலும் எத்தனை 24 கேரட் நினைச்சாரு குறையாதவங்கன்னு சொல்லணும். அதை விட்டு ஒரு பிசாசு வீட்டுல வந்துருக்குன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நாம எல்லாம் இந்த பைபிளை தூக்குறவங்க,
அவர் மாதிரியை கடைபிடிக்கிறது. இயேசுவானவர் அவர் என்ன செஞ்சார்? அவர் சிலுவையின் மரணம் அதிகம் நம்ம என்ன செஞ்சாரா? தாழ்த்தினார். அவங்க விழாவில் குத்துனாங்க, சவுக்கினால் அடித்தாங்க, கடைசியில் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். ரத்தமெல்லாம் அவருடைய சரீரமெல்லாம் அவர் கலப்பை, அவர் நிலம் கலப்பை பிளப்பது போல பிளந்து காணப்பட்டது. ரத்தம் ஆராய் பீரிட்டு ரத்தமெல்லாம் போயிட்டா கடைசியில உயிர் போகிற நேரம் என்ன கேட்பாங்க? தாகம் தாகம், தண்ணி தண்ணி அப்படின்னு கேட்பாங்க. தண்ணியை கொடுக்குற கசந்த காரியம் கொடுக்குறான். கடைசியில உயிருக்கான ஈட்டி எடுத்து ஊற்றி பார்க்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் எடுத்து வச்சிருந்தார், இதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது அப்படி என்று சொன்னா நாம் மன்னிக்கணுமா வேண்டாம்? இயேசுவானவர் நமக்கு மெய்ப்பனா இருந்தாருன்னா, இயேசுவான ஒரு வேளை நினைத்து ஒரு வேளை நீங்க யார்கிட்ட சண்டையா இருப்பீங்கன்னா, ஒரு வேளை யார்கிட்ட பகையா இருப்பீங்கன்னா, உண்மையான பிரிவர்னா உண்மையான விசுவாசனா, ஐயா அம்மா என்னை மன்னிச்சிருங்க, அவன் நான் இதுவரைக்கும் உண்மையில கோபமா இருந்தேன், இன்னைக்கு நான் உண்மையில ஒரு மாற்றத்தை நீங்க என்ன செய்யணும்? காட்ட வேண்டும். அல்லேலூயா. வாழ்கிற வாழ்க்கை எத்தனை ஆண்டு வாழ போகிறோம்? மெதுசாலா மாதிரி நாம எத்தனை வாழ போறோம்? 969 வருஷமா? அந்த 969 ஒரு 500 வருஷம் 100 வருஷம் வாழ்வோமா? எல்லாருக்கும் வாழணும்னு ஆசை. 100 வருஷத்துக்கு மேல இருந்தாலே அந்த வாழ்க்கை சஞ்சலம் சொல்லப்படுது. கொஞ்ச நாள் வாழ்க்கை அழகு மாறி அது நிலைத்ததால் இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணுக்குள்ள எங்க எடுக்கப்பட்டது? ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அந்த மண்ணில இருந்து எடுக்கப்பட்டபடினால இது ஒரு நாள் என்ன செய்யும்? அந்த வேலை ஆகாயத்துல மறிச்சு போலாம், கடல் துறையாளத்துல மறிச்சு, எப்படியோ மறிச்சு போறது எங்கதான் போகும்? மண்ணுக்கு தான் போகும். ஆனா நம்ம சுவாசிக்கிற ஜீவன் ஜீவாத்மா அது எங்க போகும்? தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். அப்படி போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் வாழ்ந்தவர்களே நம்ம அடிக்கடி நினைச்சுக்கணும். அவன் இயேசுவானவர் நினைச்சுக்கணும். இந்த பாட்டெல்லாம் பாடணும், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக சொல்லி. ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நம்மை காண்கிறவங்க கிறிஸ்துவை காண வேண்டும். நம்மை பார்த்து கேட்கணும், ஆவின் கிறிஸ்டியன் சொல்லிட்டு, அல்லேலூயா, நீங்க ஒரு கிறிஸ்தவனா, நீங்க ஒரு கிறிஸ்தவனா என்று சொல்லி கேட்கணும். நீயும் ஆமா நிறைய பேர் சொல்ல பைபிளை தூக்கிட்டு எதுக்கு ஆலயத்துக்கு? ஏன்னா நிறைய பேர் பார்த்தாச்சுன்னா பைபிளை தூக்குவாங்க, கெட்ட வார்த்தை அடிச்சுவாங்க. வேதத்துக்கு வாய் கெட்ட வார்த்தை வந்து ஒரே முற்றுக்கணில் வந்து அவன் சுவையுள்ள கசப்பு இருந்துச்சாரு சுரக்காது. ஆகையினால் நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவானவர் மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மேய்ப்பன் ஆடுகளை பட்டினி போட மாட்டார். அல்லேலூயா. அந்த மேய்ப்பன் அவன் அந்த ஆடுகள் மாத்திரம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தினான். நீ உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது உன் தேவனாகிய ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உள்ளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் மார்பிசைகளை தொட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவன் உன்னுடைய நாட்டு மந்தைகள் மாநில மந்தைகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத பட்சத்துல நான் சொல்றேன், நீங்களே அல்லேலூயா. அவன் பாஸ்டரும் நல்ல கூவி மெசேஜ் கொடுக்கிறார் வாரத்தோறும், அவன் மனதிற்கு ரசிக்கப்படுகிறேன்னு சொல்லியிருக்கு. ஆனா உண்மையா தேவனுக்கு அன்பு கூறுனா நாம நம்மை சார்ந்திருக்கிறவங்க ஆண்டவர் பக்கமாய் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அவன் அருமையான முதல் அம்மா கூட சாட்சி சொல்ல சொன்னாங்க. ஒரு சகோதரி பார்த்தாங்கன்னா அவங்க பாஸ்டர் இருக்கிற அந்த கேட்டகரினால அவளுக்கு போன வேல்டு கப்ல விளையாட முடிய கிடைக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? எங்க தள்ளப்படுகிறோமோ, எங்க ஒதுக்கப்படுகிறோமோ அதே இடத்துல தலைமுறை செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, இரண்டாவது வாய்ப்பு கிடைத்தது அந்த பெண்மணிக்கு. ஆனா அவங்க வந்து எப்பவுமே 5ஆவதுன்னா இறங்கணுமா, விளையாடணுமா. அன்னைக்கு பார்த்து 3ஆவது ஆளா இறங்கிடுச்சு. எல்லாருமே 6-4 அடிச்சு தான் அடிச்சுவாங்க, ஸ்கோர் பண்ணுவாங்க. பாருங்க, 1-2 அடிச்சு வந்து வாழ்க்கையில யாரும் சாதிக்க முடியாது சாதித்து கடைசியாய் சொன்ன வார்த்தை, இந்த புகழ் என்னை விளையாட வச்சது இயேசு என்று சொல்லி. அல்லேலூயா. காரணம் அவருடைய தகப்பனார் ஊழியக்காரர். ஆமா, அதனால புறக்கணிக்கப்படலாம் குடும்பத்தை. அருமையாக யாரோ பாடினாங்க,
ஆமாம், கணவன் என்ன இருக்கிறாரோ, மனைவி என்ன இருக்கிறார், பிள்ளை என்ன இருக்கிறார். ஆனா இயேசு சொல்றாரு, கனவை தட்டுகிறேன், நான் உனக்கு கேட்டவா. வேதம் சொல்லுகிறது, தாய் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஒரு தாய் தேற்றுகிறது போல ஆண்டவர் பேசுகிறார். அதனால அவன் நமக்கு யாரும் ஒதுக்கினாலும் ஒதுக்காட்டாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவரை மெய்ப்பனாய் வைத்துக் கொள்ளும் போது நமக்கு பஞ்சம் இருக்காது, பட்டினி இருக்காது. ஏன்னா ஆகாரம் இல்லாத போது அவன் இறைச்சியும் ரொட்டியும் கொண்டு கொடுத்த ஆண்டவர் உங்களையும் இதை போஷிக்க வல்லவர். ஆகவே அவர் ஒரு நாள் மறந்துடாதீங்க, அவரை தேடுங்க, ஆராதனைக்கு ஒழுங்கா வாங்க. இன்னைக்கு முடிவெடுங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விமர்சனப்படுத்த மாட்டேன். இரண்டாவது, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நான் சரியாக கொடுப்பேன். ஒருவேளை இதுவரை கொடுக்கலாம், இனிமேல் நீங்க கொடுத்து பாருங்க. நீ கொடுக்கிறதுனால ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ கொடுக்கிறது பாஸ்டருக்கு அல்ல, தேவனுடைய ஊழியத்துக்கு, நம்ம தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. நம்ம கொடுக்கிறதெல்லாம் யார் தான் கொடுக்கிறார்? ஆண்டவர். நமக்கு வருமானம். ஆகவே அதை ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஆண்டவர் அதை திரும்ப கொடுப்பார். ஊழியம் செய்ய வேண்டும். உலகம் நம்ம இருக்கிற வேலை பார்க்கிற இடத்துல இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும். சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா?